அண்மை செய்தி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கோரி அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சமீபத்தில் ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்துதான் இந்த ஆர்ப்பாட்டமா? என்ன விவரம்? தமிழ்நாடு 108 அவசர ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில், அதாவது சில நாட்களுக்கு முன்னதாக திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகனம் நோயாளிகளை அழைத்து அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிகழ்வின் போது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்துதான் தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய அதிமுக தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள். மேலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திலே ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு எதிரான கருத்துக்களை அவர் தெரிவித்து இருந்ததாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசி வருகிறார்கள். எனவே சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள். மேலும் திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் தாக்கிய சம்பவத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள். மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் இந்த விவகாரத்தை தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் போராட்டத்தில் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.